இன்றைக்கி நவராத்திரியோட 6வது நாள். இன்றைக்கி நம்ம என்ன அம்மனுக்கு நெய்வேத்தியம் பண்ண போகிறோம் அப்படின்னா தேங்காய் சாதமும் பச்சை பயிரும் தான் நம்ம செய்ய போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ அதுக்கு பச்சை பயிரை முதல் நாளே ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நல்லா ஊறினதுக்கப்புறம் இதை 2-3 விசில் விட்டிங்கன்னா ரொம்ப குழஞ்சி போயிடும். ஒரே ஒரு விசில் விட்டால் போதும். தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துங்க, கரெக்டாக வெந்துடும். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தேங்காய் சாதத்துக்கு தாளிச்சிருவோம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி அது கொஞ்சமாக கடலைப்பருப்பு போட்டுருங்க. தேங்காய் சாதம் தாளிக்கும் போது தேங்காய் எண்ணெயில் தாளிங்க, கொஞ்சம் வாசனை இன்னும் சூப்பராக இருக்கும். கடுகு போட்டு கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு கருவேப்பிலை எல்லாமே போட்டுட்டு வரமிளகாய் போட்டு நல்லா தாளித்து வந்ததுக்கப்புறம் திருவி வச்சுருக்க தேங்காயை அது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. கலர் சேஞ்ச் ஆகி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம சாதம் வேக வச்சு வடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சாதத்தை ஆற வச்சு நம்ம இது கூட ஆட் பண்ணோம் அப்படின்னா சாதம் ஒன்றோட ஒன்றா ஒட்டாமல் உதிரி உதிரியாக இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆற வச்சுருங்க. ஆறும்போது கொஞ்சமாக எண்ணெய் லைட்டாக ஊற்றி நல்லா பரட்டி விட்டு ஆற வச்சிங்க அப்படின்னா நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். அதை அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. தேங்காய் சாதம் தயாராகிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பச்சை பயிரை நம்ம தாளித்து விட்டுடலாம். அதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கொஞ்சமாக கடுகு நல்லா வெடித்ததும் கருவேப்பிலை போட்டுருங்க. ஒரு 2 வரமிளகாய் அதில் கிள்ளி போட்டுருங்க. ஸோ தேவையான அளவு தேங்காய் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. தேங்காய் நல்லா வறுபட்டதும் நம்ம வேக வச்சுருக்க இந்த பச்சை பயிரை இது கூட ஆட் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. நீங்கள் இந்த மாதிரி தாளிக்காட்டி கூட பச்சை பயிர் கூட தேங்காய் சேர்த்து நாட்டு சக்கரை சேர்த்தும் கூட சர்வ் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான், நமக்கு பச்சை பயிரும் தயாராகிடுச்சு. நவராத்திரியோட 6வது நாள் தேங்காய் சாதமும் பச்சை பயிரும் தயாராகிடுச்சு. இது கூடவே இன்றைக்கான கோலம் தேவி நாமம் கோலம். சாமியோட ஏதாவது ஒரு நேமை நம்ம கோலத்தில் வரையணும். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ அதை இது கூட நான் அட்டாச் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ தேங்க்யூ.